உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ அக்கா, ரத்தம்! அக்கா வாங்க 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 அக்கா. என்ன என்னாச்சு? என்னாச்சு? அக்கா கையை கட். ஐயோ அண்ணி, என்ன இவ்ளோ ரத்தம் வருது? அண்ணி வாங்க, நீ ஹாஸ்பிடல் போலாம். இல்ல பரவாயில்ல ரகு. ரகு நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அக்கா என்னாச்சுமா? ஓ, கையை கிழிச்சுக்கிட்டாளா? கையில ரத்தம் வர வச்சு மீனா சிம்பத்தில அபிய நெருங்க முயற்சி பண்றாளோ? நினைச்சேன் மீனா சென்டிமெண்ட்டுக்காக தான் இந்த சீனை கிரியேட் பண்றாளா? இவளை அவ ரூட்லயே போய் அட்டாக் பண்ணணும். அக்கா, என்னதான் அபி யாரோ ஒருத்தவங்கள சொந்த கொண்டாடினாலும் அபிக்கும் ரத்த பாசம் இருக்குக்கா. அவ உங்க உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தத்தை கூட சிந்த விட மாட்டான். ஏன்னா அபி உங்க ரத்தம்க்கா. ஆரம்பிச்சிட்டல. என்ன ஆரம்பிச்சா? நீ சொன்னல நீ நான் சென்டிமெண்ட் கிரியேட் பண்றேன்னு, அதே பேட்டர்னை இவ்ளோ ஃபாலோ பண்றா பாரு. அதான் நமக்கு வேணும். இதுதான் ரத்த பாசம். என் பொண்ணு என் ரத்தத்திலே வளர்ந்தவ. என் ரத்தம் கீழே சிந்தக்கூடாதுன்னு என்னை எப்படி பாத்துக்கிறான்னு பாத்தீங்களா? அபியையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. எவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கற பத்தியா? அக்கா, உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? தங்க நகையும் கவரிங் நகையும் ஆரம்பத்துல ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஏன் கவரிங் நகை தங்க நகையை விட ரொம்ப நல்லாவே பளபளன்னு ஜொலிக்குமா. ஆனா கொஞ்ச நாள்ல கருத்து போகும். அது மாதிரிதான் மீனாக்கா இதுவும். இப்ப ஜொலிக்குது, கொஞ்ச நாள்ல கருத்துடும். அப்ப யாரு என்ன கருத்து பேசுறாங்கன்னு பாப்போம். இந்த விளக்கமும் நல்லா இருக்கே கிரி. ஏய், யார பார்த்து கவரிங் நகைன்னு சொல்லிட்டு இருக்க? நான் பொதுவா தான் சொன்னேன். உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன்
நீங்க தான் அந்த கவரிங்கா? அப்போ அந்த தங்கம் யாரு? யாரோ ஒருத்தி மகனுக்காக நாங்க இங்க தங்க வந்தப்பவே உங்களுக்கே தங்கம் யாருன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். தெரியுது. எங்க மீனாக்கா பொண்ணை ஏமாத்தி உங்க பொண்ணுன்னு சொல்லும் போதே தெரியுது உங்க ஒரிஜினாலிட்டி என்னன்னு. மக பாசத்தை அனுபவிக்க வேணும்னே விரல கட் பண்ணிக்கிட்டாலே அதுதான் ஒரிஜினலா? மீனாக்கா விரல்ல அடிபட்டத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா உனக்கு உண்மையாவே ஊசி குத்துச்சா இல்ல நீயாவே குத்திக்கிட்டியா? இதுல நீ ஒரிஜினாலிட்டிய பத்தி பேச வந்துட்ட. நான் ஏன் என் பொண்ணு அபிக்காக நடிக்க போறேன்? அபி ஏன் பொண்ணு, அவ ஏன் ரத்தம். அக்கா, அவங்க கிடக்குறாங்க. அவங்க பேசுனதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு விரல அடிபட்ட உடனே போய் ஊசி எடுத்து கையில குத்திக்கிட்டு சீனை போட்டுட்டு இருக்கா. ஏய், நான் எதுக்கு ஊசி எடுத்து குத்திக்க போறேன்? நான் என்ன பைத்தியமா என்ன? உங்களை போய் நான் பைத்தியம்னு சொல்லுவேனா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேற ஒரு பேர் இருக்கு. வேற ஒரு பேரா? என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலையா? சைக்கோ. ஏய், யார பார்த்து சைக்கோன்னு சொல்லிட்டு இருக்க? பொண்ணு என்ன என்னையும் ஊசியால குத்த போறியா? நான் ஒண்ணு அபிக்கு அம்மா இல்லப்பா, நான் அபிக்கு சித்தி. உன்ன மாதிரி அம்மான்னு ரத்த சிந்துற அளவுக்கெல்லாம் பொய்க்காரியெல்லாம் நான் இல்லப்பா. உனக்கு வேணும்னா நீயே ஊசி எடுத்து உடம்பு பூரா குத்திக்கோ. ஏய், ஓவரா பேசிட்டு இருக்க. தேன்மொழி அம்மா வேணாமா. கிரி, சண்டை பெருசாகும்னு நினைக்கிறேன். சண்டை வந்து அந்த தேன்மொழி அப்படியே கூட்டிட்டு போவான் நான் எதிர்பார்க்கிறேன். 2 பேரும் அடிச்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன கிரி, இப்பதானே ஊயின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் சண்டையோட பிகினிங் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ரெஸ்லிங்கே நடக்க போது பாரு. ஐ எம் வெயிட்டிங். இங்க பார், உன் வாய்ஸ் அவடாலாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. அதே மாதிரி உன் ஏமாத்து வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்னும் அக்காக்காரி மாதிரி போய் சொல்லி ஏமாத்துற பொண்ணு கிடையாது. சட்டப்படி ஏன் பொண்ணுன்னு நிரூபிச்சவ. சட்டத்தை ஏமாத்தலாம், ஆனா அந்த கடவுளை ஏமாத்த முடியாது. ஐயோ வாத்தி, என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏற்கனவே கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவங்களோட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. முத அந்த கையில கட்டு போடு. அபி, நீ வா போலாம். வந்துட்டு இருப்பாரு இவன் ஒருத்த. சண்டை வர நேரம் பார்த்து கரெக்டா கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டான். ச்சே.